தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். வியாசர் பல்வேறு பரிமாணங்களை ஆவணப்படுத்துறார். அந்த பரிமாணங்களை ஆவணப்படுத்தும் பொழுது பல்வேறு சத்தியங்கள், உண்மைகளை, பிரபஞ்ச சத்தியங்கள், உண்மைகளை சொல்றார். அதுதான் ஞானபாதம். இந்த புராணத்திலே சொல்லப்படுகின்ற அதிசூக்ஷ்மமான ரகசிய சத்தியங்களான ஞானபாதம். ஒரு உதாரணத்துக்கு, திருவாரூரிலே முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகம் போனார். இந்திரனுக்காக போரிலே நின்று ஜெயித்து கொடுத்தார். இந்திரனிடமிருந்து யாகராஜ பெருமானை பெற்று வந்தார். இதை தெரிந்து கொண்டீர்களானால் அது புராணம். ஆனால் அதை ஆழ்ந்து படித்தீர்களானால் என்ன காரணத்தினால் வேற ஒரு போர்ட்டல், வேற ஒரு வெர்டிக்கல் டைம் ஜோன், வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள சுலபமாக முசுகுந்த சக்கரவர்த்தியால் தன்னுடைய சேனை பரிவாரங்களோடு செல்ல இயன்றது. பிறகு என்ன காரணத்தினாலே அவர் வென்றார், அதுல ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. கொஞ்சம் அந்த புராணத்தை படிச்சிருந்தீங்கன்னா இதை ரசிக்கலாம். இந்திரன் போரிலே வென்ற பிறகு இந்திரன் கேட்கிறானா முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட, நண்பனே, நீ எனக்கு செய்த துணையின் மூலமாக எனக்கு மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்த உற்ற நண்பனானாய். அதனாலே என்ன வேண்டுமானாலும் கேள், அளிக்கிறேன்னு இந்திரன் சொல்லுகின்றான். உடனே இந்திரன் டிஸ்கிரைப் பண்றான் அவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கு, சாய்ஸஸ். அளப்பரிய குபேரபுரியின் பொக்கிஷம், இளமை மாறாத ரம்பை, மேனகை, ஊர்வசி போன்ற இளமையும் அழகும் பொருந்திய என்றென்றும் இளமை மாறாத தேவ கன்னிகைகள், இது மாதிரி அனைத்தையும் காட்டுகின்றான். தங்கத்தால் ஓடும் ஸ்வர்ண நதி. முசுகுந்த சக்கரவர்த்தி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு பொறுமையா சொல்றாராம், ஐயா இந்திரனே, நான் இந்த தேவலோகத்தை முழுமையாக சுற்றி பார்த்து விட்டேன். உன்னுடைய சேவகர்கள் எனக்கு சேவை செய்வதற்காக நீ நியமித்த வேலையாட்கள், பணியாட்கள் என்னை முழுமையாக தேவலோகத்தை சுற்றி காட்டி அனைத்தையும் விளக்கினார்கள். இந்த முழு தேவலோகத்திலும் இருக்கின்ற, ஆனால் என்னுடைய சோழ நாட்டிலே இல்லாத பொருள் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. தேவலோகத்தினுடைய பெருமை என்று நினைக்கின்ற அனைத்துமே என் சோழ நாட்டிலே மண்டி கிடக்கின்றது. ஒன்னே ஒண்ணுதான் தேவலோகத்திலே இருக்கின்ற என் சோழ நாட்டிலே இல்லாத பொருள். உடனே இந்திரனுக்கு பெரும் பெருமை வந்தது. ஆஹா, அது மாதிரி ஒன்னாவது இருக்கே இந்திரலோகத்துக்கு. சோழ நாட்டில் இல்லாத ஒன்று இந்திரலோகத்தில் இருக்கின்றதே, அதை கேள் தருகின்றேன் அப்படின்னு பெருமையோடு இந்திரன் சொல்லுகின்றான். அப்பத்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்றாரு, எங்க ஊர்ல பெருமான் புற்றிடம் கொண்டவராக சுயம்பு திருமேனியா எழுந்தருளி இருக்காரு. ஆனா அவருக்கு திருமுகம், கைகால்களோடு முழுமையான திருமேனியாக தேவலோகத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். இது போன்ற முழுமையான திருமேனியாக பெருமான் எழுந்தருளி அவருக்கு நாங்கள் பூஜை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், அவரை வழிபட வேண்டும். இந்த ஒரு விஷயம்தான் தேவலோகத்திலே இருக்கின்ற சோழ நாட்டிலே இல்லாத ஒன்று. என்ன மாதிரியான பர்சனாலிட்டி பாருங்க முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியின் முன்னால் மொத்த தேவலோகமுமே மிகவும் சிறியதாக தோன்றுகிறது. முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய பக்தியின் முன்னால் ஒரு அரசன் கல்பவருஷத்தை கேட்டிருக்கலாம், காமதேனுவை கேட்டிருக்கலாம், பாரிஜாதத்தை கேட்டிருக்கலாம், தன்வந்திரியை கேட்டிருக்கலாம், தேவ கன்னிகைகளை கேட்டிருக்கலாம், எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். ஆழ்வார்கள் பாசுரத்துல ஒரு பாடல், அருமையான பாடல். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு வர்றார். அது அப்படியே முசுகுந்த சக்கரவர்த்தியின் வாழ்க்கையில பார்க்கலாம். அனுபூதியாக அவர் ஆழ்வார் பாடலாக பக்தியிலிருந்து எப்படி கரைஞ்சி பாடினாரோ அந்த வார்த்தையை அப்படியே முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய அனுபவத்திலே பார்க்கலாம்.
உண்மையில் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த தேவலோகத்தை எனக்கு கொடுன்னு கேட்டிருந்தா தேவேந்திரன் மாட்டேன்னு சொல்லி இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த தேவலோகமே முசுகுந்த சக்கரவர்த்தியினால் தான் இப்போ வெற்றி கொள்ளப்பட்டு காப்பாற்றப்பட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம தேவேந்திரன் என்ன வாக்கு கொடுத்தான்? என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கான். சோ தேவலோகம் கொடுன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா எதை சூஸ் பண்றாரு பாருங்க முசுகுந்த சக்கரவர்த்தி. குனித்த புருவமும் கோப்பை செப்பாயிருக்கும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில். அப்பர் பெருமானுடைய எக்ஸ்பிரஸ் பண்ற வெளிப்படுத்துற அந்த சென்டிமெண்ட் இங்க ஆழ்வார் சொல்ற பச்சைமா மலைபோல் மேனி எனும் பாடலே ஆழ்வார் சொல்லுகின்ற சென்டிமெண்ட்டும் குனித்த புருவமும் குவளை செவ்வாயிர் குமின் சிரிப்பும்னு அப்பர் பெருமான் எக்ஸ்பிரஸ் பண்ற அவர் வெளிப்படுத்துற சென்டிமெண்ட்டும் நிதர்சனமாக ஒரு வாழ்க்கை அனுபூதியாக முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இருக்கிறத பார்க்கலாம். நீ பெருமானுடைய திருமேனி தியாகராஜரை கொடு போதும், நாங்க வச்சு அதை பூஜை பண்ணிக்கிறோம். உண்மையில் தேவலோகத்தின் உயிரை கேட்டிருக்கின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி. மிக உயர்ந்த பரமபக்தியும் பரமபக்தியினால் வரக்கூடிய பரம தெளிவும் பரம ஸ்ட்ராட்டஜியும் நிறைந்தவராக முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே விளங்குகின்றார். ஏன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி நல்லா தெரியுது, சோழ நாட்டின் வளம் தேவலோகத்தின் வளம் போல நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் இந்த தியாகராஜர் சோழ நாடு வந்தால் போதும்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அதனால முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னோடு இந்த வளமும் பாரம்பரியமும் சோழவள நாடும் முடிந்தோ அல்லது குறைந்தோ போய்விடக் கூடாது என்று நிரந்தரமாய் இந்த லிகசி, இந்த வம்சமும் வம்சானு சரிதமும் திகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சரியான செயலை செய்கின்றார். தியாகராஜ பெருமானை கொண்டு வருகின்றார். யார் யாரெல்லாம் உங்களுடைய ஆர்கனைசேஷன் நிரந்தரமாக எல்லா வளத்தோடு நிறைந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அரசியல்வாதிகள் உங்களுடைய நாடு அது மாதிரி நிரந்தரமா எல்லா வளத்தோடு நிறைந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லா வளத்தோடு உங்க சமூகம், உங்களுடைய குலம், உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய நாடு, உங்களுடைய கட்சி, உங்களுடைய கழகம், உங்களுடைய நிறுவனங்கள், உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் திருவாரூர் தியாகராஜருக்கு போய் ஒரு முறையாவது முசுகுந்தார்ச்சனை செய்யுங்கள். கைலாயத்தின் சார்பில் முசுகுந்தார்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத அல்லது தவறான அல்லது அரை உண்மையான எதையும் நான் சொல்ல மாட்டேன். திருவாரூர் தியாகேச பெருமான் தேவலோகத்தை எப்படி வைத்திருந்தாரோ எல்லா நிறைவோடும் அதே போல உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் நிறுவனத்தையும் உங்கள் வியாபாரத்தையும் உங்களுடைய ஆர்கனைசேஷன், ஒருவேளை நீங்க ஒரு ஜாதி கட்சியோட தலைவராக இருந்தா உங்களுடைய ஜாதி, உங்களுடைய குலம், ஒருவேளை நீங்க ஒரு சமூக இயக்கத்தோட தலைவராக இருந்தா உங்க சமூக இயக்கம், ஒருவேளை நீங்க ஒரு ஆன்மீக இயக்கத்தோட தலைவராக இருந்தா உங்க ஆன்மீக இயக்கம், ஒருவேளை நீங்க ஒரு அரசாங்கத்தோட தலைவராக இருந்தா உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய நாடு தேவலோகத்தை போன்று சர்வ வளங்களோடும் வல்லமையோடும் நலன்களோடும் இருக்க வேண்டும் என்று நினைந்தீர்களானால் திருவாரூர் தியாகராசருக்கு முசுகுந்தார்ச்சனை செய்து வழிபடுங்கள். ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தினசரி வாழ்க்கையில எத்தனை உறவுகள்ல எரிச்சலோடையே இன்டராக்ஷன் பண்றீங்க, லிஸ்ட் போட்டு பாருங்க. எரிஞ்சு விழுந்து சலிப்போடு போர் அடிச்சு டயர்டாகி, அந்த போர் அடிக்கிறதுனால டயர்ட் ஆகிறது, டயர்டா இருந்து போர் அடிக்கிறது, தூங்குறதுக்கும் போர் அடிக்கிறது, தூங்குறதுக்கும் போர் அடிக்கும் போதுதான் என்ன பண்றோம், ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறோம். சோ இந்த சிக்கல், இந்த சுழற்சியில, இந்த விஷய சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் முழிக்கிறீங்க நீங்களே பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய எத்தனை இன்டராக்ஷன் வந்து எரிச்சல், கோபம், ஆத்திரம், கொந்தளிப்பு இது சார்ந்தே இருக்குன்னு பாருங்க. நான் பரிவராஜகம் போனீங்கன்னா புது புது மனிதர்களோட இன்டராக்ட் பண்ணணும், புது புது உறவுகளை கிரியேட் பண்ணணும், நட்பு. ஏன்னா அவங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்கு, உங்க வாழ்க்கையில சர்வைவலுக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா நட்பு, அன்பு, கருணை, இனிமை இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தி ஆகணும். இதெல்லாம் அவங்க உங்களுக்கு வெளிப்படுத்துவதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய ஆழ் உணர்வு, நீங்கள் ஒரு இனிமையான லவ்விங் பர்சன், லவ்வபிள் பர்சன், நீங்களும் லவ்விங்கான பர்சன், மனிதர்களும் உங்களை நேசிப்பதற்கு தகுதியுடைய லவ்வபிள் பர்சன் அப்படிங்கிற முழுமை உறவுகள்ல வர ஆரம்பிக்கும். லவ்விங் பர்சனாவும் லவ்வபிள் பர்சனாவும் இருக்கிறதாங்க சொர்க்கம். லவ்விங்காவும் இல்லாம லவ்வபிளாவும் இல்லாம இருக்கிறதா நரகம். இந்த மாதிரி
ஆயிரக்கணக்கான பரிமாணங்களில் ஸ்பான்டேனியஸா, சைமல்டேனியஸா, சைனர்ஜிட்டிக்கா ஆன்மீக சத்தியங்களை உங்களுக்குள்ள மலரச் செய். ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் மலரச் செய்து ஜீவன் முக்தி சென்டர்டா, மோக்ஷா சென்ட்ரிக் தர்மமும், மோக்ஷா சென்ட்ரிக் அர்த்தம், மோக்ஷா சென்ட்ரிக் காமம் அப்படிங்கிற இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துரும் இந்த பரிவிராஜக வாழ்க்கைங்க. அதனாலதான் பரிவிராஜகம் போங்க. 40 வயசுக்கு கம்மியா இருக்கவங்க, 40 வயசுக்கு குறைஞ்சிருக்கவங்க எல்லாம் தயவு செஞ்சு லைஃபை மிஸ் பண்ணிடாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் பரிவிராஜகம் போங்க. வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.